ஹாய், வெல்கம் டு மை சேனல். குட் ஈவினிங் எவ்ரி ஆல். இன்றைக்கி நம்மளுடைய விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரிஷா பாப்பாவுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பாப்பாவோட ரிஷா பர்த்டே எங்கே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோன்னா, நம்ம மாமா ஊருக்கு, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ வந்த உடனே காலையில் டிஃபன், மார்னிங் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாச்சு, எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் வெரைட்டிஸ் இங்கே விதவிதமாக கிடைக்கிது. பூரி, இட்லி, சேமியா, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இது எல்லாமே மொத்தமாகவே 150 ரூபா தானாங்க எங்கள் ஊரில். இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது 500 ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்ச் ஆகிடுச்சு. லஞ்சுக்கு நான் இன்றைக்கி ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பிரியாணி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு பார்சல் 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் முட்டை, சிக்கன் எல்லாம் பீஸ்லாம் வச்சு நிறைய கொடுப்பாங்க. பட் இங்கே சாப்பாடு இருந்தது, அது கூட நிறைய கறி தான் இருந்தது. சாப்பாடு பத்தவே இல்லைங்க. 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியும். சரி, ரிஷா பாப்பாவோட பர்த்டே இன்றைக்கி சூப்பராக செலிப்ரேட் பண்ணோன்ட்டு அவளுடைய ஆசைக்காக நாங்கள் இங்கே ஊருக்கு வந்தோம். எங்கே போகலான்னு கேட்டோம். கடைசியில் எங்கள் அம்மா ஊருக்கு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்தாச்சு. ரியா பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே என்ன டென்ஷன் கொஞ்சம் படுத்திட்டு இருந்தா. என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு டென்ஷன் ஆச்சு. சிரிக்கணும், எப்போவுமே கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவளையும் ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. ரியா பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்போவுமே ரிஷாக்கும் ரியாக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுப்போம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த டைமு பாப்பாவுக்கு பிடிச்ச கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸோ ரெட் கலர்லேயே அவளுக்கு ஸ்கர்ட் எடுத்தாச்சு. ரியா அடுத்தது அப்பாஸ் கல்யாணத்துக்கு தான் இந்த மாதிரி டெக்கரேஷன். அதுக்கப்புறம் ரிஷாவையும் நிற்க வச்சு ஒவ்வொரு ஸ்டில் எடுத்துட்டோம். கேக்கும் வந்தாச்சு. நாங்கள் எப்போவுமே இங்கே வந்து 1 கிலோ கேக்கு இல்லை 1.5 கிலோ கேக்கு வாங்குவோம். நேற்று பார்த்திங்கன்னா ரிஷாக்கும் ரியாக்கும் ரொம்ப கோல்டு ஓவராக இருந்ததுங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து தான் ட்ரீட்டே செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் கேக்கே வேண்டான்ட்டாங்க. அவங்க அப்பா கட் பண்ண வேண்டான்ட்டு. இல்லை குழந்தைங்க ஆசையாக இங்கே வந்திருக்காங்க, கேக் கட் பண்ணலன்னா நல்லா இருக்காது அப்படின்னோடனே சரி நான் 1/2 kg மட்டும் வாங்கிட்டு வரேன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேக்கு கூட பத்தாமல் போயிடுச்சு. சரி, எல்லாமே காடோட கிரேஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டோம். குழந்தைங்க ஒரே பலூன்லாம் டெக்கரேட் பண்ணி எடுத்து ஊதி வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்க கேக் கட் பண்ணுறதுக்காக. குழந்தைங்களுடைய சந்தோஷம் தாங்க நம்மளுடைய சந்தோஷம். அது சின்னதாக இருந்தாலும் அதை பெருசாக குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம தான் நினைப்போம் இது எவ்வளோன்னு இருக்குது, அது இப்படி முடிஞ்சுது, இது இப்படி முடிஞ்சுதுன்ட்டு. அப்படி கிடையாது. குழந்தைங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே பிக்காக தான் தெரியும், அவங்களுடைய ட்ரீம் எதிர்க்க. சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டில், நைஃபு எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அந்த கேக் கடைக்காரங்க ஒன்றுமே கொடுக்கல. இதுக்கு நம்ம ஏரியாவே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு ஒரு கத்தியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. வாங்க பார்க்கலாம். யாரும் வரக்கூடாது, ஓகேவா? வேற யாரும் குட்டீஸுங்க இல்லையா? அது திருப்பணும். அது இப்போ இல்லை. அது டாடி படிப்பாரு. ஏய் அவுட்டிங் குடு. அது வெடிக்கும் போது அது குடிச்சிடுங்க. பாடலாமா? ஹேப்பி பர்த்டே டு யூ. அது டாடி படிப்பாரு. ये बोला उठ ए आउटिंग गुड है ये कहती है समुद्र रखो बोलता हला रखे भाई वेडिंग போது பண்ணலாமா சுப்பி தர் மூதல் விடா है हटा हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे बड़ी बाबा हैप्पी बर्थडे जोर हो गया ना थोड़ा हां
पंचायत बहुत ये फैन पड़ा नहीं फैन पड़ी ना आवला बाहर ना को तो आ फैन दर फैन नीचे गिरेगा सोमा फुटिया फैन दर फैन आंडा சால மடிங்க ஃபேன் வைக்கலாம் அப்படியே மடிங்க அவ்வளவுதான் அப்படியே திக்கில போடுங்க சூப்பர் இப்போ ஃபேன் போடுங்க बेटा हम போட்டு வெட்டி கொடுங்க சார் எல்லாருக்கும் कितना शेयर कितना भी அவர் போய் கேக்க மாட்டேன் इधर पकड़ना नहीं ஏன்னா ஒரு கேக் ஃபுல்லா ஆயிடுச்சுமா அதனால ऐसे दूसरे का बात में நாம எல்லாரும் கட்டி அக்கா ரிஷமா கேக் எடுறா தலையில இருந்து கேக் எடு ये अबे क्यों पा अब इधर दे இது போட்டோ ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ना ஏக பிளேட் ना ना எடுத்துக்க ஆ ஃபேன் தர் ஃபேன் தர் ஏய் ஃபேன் படாத இது அப்படியே பறந்ததுல விழும் டாடி கூட்டு ஏங்க வாங்க புள்ளையா அவங்க பாரு போனே ஏன் வெட்டி கொடுங்க பிள்ளைங்க எல்லாம் வெட்டி கொடுங்க அக்கா தூடா बेटा इधर को बैठ के फोन ले लो ஏங்க அண்ணன் கிட்ட கொடுங்க வெளியில இருக்கட்டும் नीचे गिरेगा बीत मानो सोमा फुटिया ये फैन दर வெட்டி கொடுங்க அதை எடுத்துங்க ஃபேன் வேண்டாம் இருங்க இருங்க ஏங்க சால மடிங்க ஃபேன் வைக்கலாம் வெட்டி கொடுங்க அக்கா தூடா बेटा इधर को बैठ के फोन ले लो ஏங்க அண்ணன் கிட்ட கொடுங்க வெளியில இருக்கட்டும் नीचे गिरेगा बीत मानो फ्रिज கிட்ட போய் கேமரா மாரி கேட்டீங்க इधर इधर அவுட் மம்மி கூட்டு ए फ्रिज ओपन कर फ्रिज ओपन அவுட் அவுட் அது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும் இந்த இல்ல ஃப்ரிட்ஜ் திறக்காதீங்க அங்க விழுந்துரும் கொஞ்ச நேரம் வெளிய வை போய்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு கொடுங்க ஒரு சலிமா கொடுத்தீங்களா சலிமாவை நானே இப்ப ஹாப்பியா இருக்கவே வீடியோல கவர் பண்ணுங்க बेटा देख दस्ती साहब என்ன எனக்கு இது மச்சன் யாக்கு அது வச்சிரணும் உங்களுக்கு இது சாப்பிடுங்க நான் யாருக்குலாம் வேணும் அவங்க நீ ஒன்னு எடுத்துட்டு ஒன்னு வைங்க யாரா கம்மி கொடுத்துக்கலாம் சின்ன பச்சை நான் இது சின்ன ஏய் சாமி दे சாமி இந்தாமா வெச்சி கொடுத்துரு இது மாதிரி சொல்லலாம் வீடியோ வீடியோ எங்க வா சலிமா ஓடியா हैप्पी बर्थडे बेटा तू जा दे ले तो सुनगा क्षमा बाबू दिन रखो या आया नहीं है खाली खाली அது வீடியோ எடுத்துக்க आया नहीं है एक छोटा ரொம்ப சின்னது வாங்கி டப்பா தரே சமதி டப்பா வச்சிருந்தீங்க இப்போ வீடியோ ஆனா அரை கிலோ இருக்காதுல அது அரை கிலோ இருக்கு அப்புறம் கேக்கும் கட் பண்ணிவிட்டு ஜாலியாக குடும்பத்தோட ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருந்தோங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சி. நைட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு அண்டு இடியாப்பம்,
பிரெயின் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ 1 2 கடையில் வாங்கினோம். அப்படியே ட்ரீட்டு நைட்டும் முடிஞ்சுதா, ஜாலியாக அப்படியே ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதும் இதில் ஒரு சந்தோஷந்தாங்க. நல்லா பாப்பாவோட பர்த்டே வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணோம், எங்கேயாவது அவுட்டிங் கூப்பிட்டு போனோன்ட்டு. அவள் ஆசைப்பட்டுட்டா, நம்ம வந்து இதுக்கு போயிடலாமா காலையில் நம்ம படியம்மி வீட்டுக்கு, அதாவது பெரியம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா. சரி, அவளுடைய ஆசை தான். இந்த வருஷம் எந்த கிஃப்ட்டு கூட குழந்தைக்கு ப்ரெசென்ட் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் டைட்டு. அவ்வளோதான், லாஸ்ட்டாக எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் இது. இவ்வளோதாங்க பாப்பாவோட பர்த்டே. சிம்பிளாக முடிஞ்சாலும் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. அவளுடைய சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான், என் தம்பி என் தங்கச்சி எல்லாரோடையும் நின்று ஒரு ஸ்டில்லு ஃபேமிலியோடு அவங்கவுங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வளர்ந்தா நல்லா ஒரு மெமரபுளாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணேன். இவ்வளோதாங்க எங்கள் குட்டி ஃபேமிலி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.